ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ஜோக்கர் ஃபோலியோ டூயிக்ஸ். அதாவது டோட் ஃபிலிப்ஸ் அவர்களோட டைரக்ஷனில், லாரன்ஸ் ஷெர்ரோட கேமரா ஒர்க்கில், ஹில்டர் மியூசிக்கில், ஜோக்கின் ஃபோனிக்ஸ், லேடி காகா மற்றும் பல நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். இந்த படம் பார்ட் 2 வந்து அஃபிஷியலாகவே மியூசிக்கல் மூவி அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதோட ஒன்லைன் என்னென்னா, ஜோக்கர் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண கொலைகளுக்கெல்லாம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. சிறையிலையுமே அவருக்கு சித்திரவதை நடக்குது. அவர் வந்து பல இடங்களில் அவமானப்படுத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத இந்த செகண்ட் பார்ட்டில் கொண்டு போயிருக்கிறாங்க. இது வந்து சீன் பை சீன் மியூசிக் சாங்ஸ் வந்துடும். உங்களுக்கு வெஸ்டர்ன் மூவி பிடிக்கும், வெஸ்டர்ன் சாங்ஸ்லாம் பிடிக்கும்னா அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜோக்கர்ன்றது யார்? எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலையும் ஒரு ஜோக்கர், நம்மளுமே ஒரு ஜோக்கராக தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறோம். எப்படின்னா, நம்ம ஒரு நல்லா நீங்கள் வேலை செய்வீங்க, ஆனால் வந்து ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஒரு வேலையே செய்யாத ஒரு குரூப் உங்களை வந்து கார்னர் பண்ணும். ஒரு வீடு கட்டுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணுவான். ஒரு டிக்கெட் எடுக்க க்யூவில் நிற்கிறீங்க, ஒருத்தன் பூந்து டிக்கெட் எடுப்பான். இதெல்லாமே இந்த சமுதாயத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் நிறையா நடக்குது. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே புழுங்குவோம், திட்டிட்டு நம்ம போயிடுவோம், இல்லைனா அமைதியாக போயிடுவோம். பட் ஆனால் அந்த ஜோக்கர்ன்ற கேரக்டர் அவங்கள வந்து கொல்லும், அவரோட டிஸார்டர், மனநோயால். ஸோ இது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை ஜோக்கர் பிரதிபலிக்கிறனால இந்த கேரக்டர் நம்ம மனசில் ஆழமாக நிற்கிதுங்க. இவர் வந்து சிறையில் இங்கே வந்துமே பார்த்திங்கன்னா, இவருக்கு இங்கேயுமே வந்து இவரோட அவலங்கள் நிறையா நடக்கும். இவரோட ரேக் பண்ணுவாங்க, அவர் மதத்தை வச்சு அவரை துன்புறுத்துவாங்க. இவரை நடந்து கூட்டிகிட்டு போகும்போது போலீஸெல்லாம் கொடை வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இவர் மலையில் நனைஞ்சிக்கிட்டே வர கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க அம்மாவை பற்றி பேசி கிண்டல் அடிப்பாங்க. அது மாதிரிலாம் நிறையா இருக்கும். இந்த லேடி காகா வந்து வாலியன்ட்டாக வந்து இவர்கிட்ட பழகுறாங்க. அவங்க வந்து நானே எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஜோக்கர் கேரக்டரு, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத, நானும் எங்கள் அம்மாவை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற விதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு மனநலம் பாதித்தவனுக்கு அவகிட்ட ஒரு லேடி வந்து அன்பாக பழகும் பொழுது அவன் எப்படி வந்து யதார்த்தமாக பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதேபோல் கிளைமேக்ஸில் ஒரு வந்து லேடி காகாட்ட போய் அந்த கெஞ்சிற சீன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவன் வந்து நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிற விதம்லாம் ரொம்ப நம்ம மனசில் நிற்கும். அதே போல் இந்த படம் வந்து மியூசிக்கல் மூவி. எப்படி நம்ம பழைய பாகவதர் படம்லாம் பார்த்தோன்னா ஒரு சீன் பேசுவாங்க, அடுத்த சீன் வந்து ஒரு சாங் வந்துடும். அதே மாதிரி தான் இது சீன் பை சீன் கான்வர்சேஷன் நடக்கும், அடுத்து சாங் வந்துடும். அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் சாங் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வெஸ்டர்ன் சாங் பிடிக்கும்னா தான் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வெஸ்டர்ன் மியூசிக்கு, வெஸ்டர்ன் சாங்கு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேமரா ஒர்க்கு அட்டகாசமாக இருக்குது இந்த படத்தில். ஸோ அவங்க லாயர் வந்து இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இவர் தன்னோட மனநல பாதிப்பால் ஒரு சர்டன் ஸ்டேஜில் அந்த ஒரு இடத்துல அந்த கோர்ட்டு சீனில் மாறுவார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ரிசல்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஜாக்குலின் ஃபோனிக்ஸ்க்காக தான் இந்த படத்தை பார்க்க முடியும். மனுஷன் வந்து எவ்வளோ அவார்டு அவருக்கு கொடுத்தாலும் தகுங்க. என்னமா நடிச்சிருக்கிறார். சீன் பை சீன் அவரோட நடிப்பு பயங்கரமாக இருக்குது. இந்த படம் பார்த்து முடித்ததுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அவர் மைண்ட்லேயே நிற்பார். எந்த ஒரு படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமும் நம்ம மனசில் ஒரு 2 ஹவர்ஸ் நிற்கிதுன்னா அதுதான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸுங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆல்ரெடி அடிச்சிருச்சு. ஸோ அந்த மனுஷன் வாழ்ந்துருப்பாருங்க. அவருக்காகவே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அவரோட நடிப்பு, அவருடைய ஒவ்வொரு பாவனைகளும் அருமையாக இருக்குங்க. அவர் அருமையான நடிகர் உண்மையிலே. அதுக்காக கண்டிப்பாக பாருங்கள். என்ன மாதிரியே இந்த படம் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.